பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். ஈரான் வார் ட்ரம்பிடம் இருந்து வந்த ஒரு அதிர்ச்சி செய்தி. உலகம் இந்த செய்தியை கேட்டு ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கு. என்ன அந்த செய்தின்னு கேட்குறீங்களா? உலகம் எங்கிலும் பல வகையான வதந்திகள் பரப்பப்பட்டு வருது. குறிப்பாக மெனி ஸ்பெகுலேஷன்ஸ், கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படின்னு, இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா, எதற்காக போர் புரிஞ்சாங்கன்னு ஏகப்பட்ட வதந்திகள் பேசப்படுது இந்த யூடியூப்ல, காணொலிகளிலே, மெயின்லைன் சேனல்ஸ்ல. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி எல்லாரையும் வாயடைக்க செய்திருக்கிற செய்தியா இருக்கு. ஆமா, டொனால்ட் ட்ரம்ப் இஸ் அனாயிண்டட் பை ஜீசஸ் கிரைஸ்ட் என்று US மிலிட்டரியில் உள்ள ஒரு மேஜர் அறிவித்துள்ளார். Commander claimed Trump anointed by Jesus to ignite Iran conflict. அது மாத்திரம் அறிவிக்கல, இன்னொன்னு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கும், இந்த உலகத்திற்கும் உருவாக்கியிருக்கு. என்ன தெரியுமா? In apparent desperation, US troops hear Iran war described as fulfilling God's plan for end times. அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் செகண்ட் கம்மிங், அதாவது ஆர்மகடன், விஷன், ப்ராஃபசி என்று ஈரான் வார் நடத்தப்பட்டது ட்ரம்ப் ஒத்துக்கொண்டார் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு அதிர்ச்சியான செய்தி. மூன்றாவதான ஒரு காரியம் சொல்லியிருக்காரு. ட்ரம்பிடம் இயேசு கிறிஸ்து பேசினார், அவர் இயேசு கிறிஸ்துவால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு பரிசுத்த யுத்தம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார். இதை குறித்து தான் இந்த காணொலியில நாம பேசவிருக்கிறோம், பார்க்கவிருக்கிறோம். இந்த காணொலியில வரக்கூடிய படங்கள், காட்சிகள், வீடியோக்கள் யாருடைய மனதையும் புண்படுத்த அல்ல, புரிதலுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்படுது. இந்த காணொலி வேதாகமத்தின் அடிப்படையில மாத்திரம் தான் இருக்கும். பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்க என்னோடு சேர்ந்து இந்த காணொலியை பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். டொனால்ட் ட்ரம்ப் உடன் இயேசு கிறிஸ்து பேசினார். ஈரானோடு இப்பொழுது நடைபெறுகிற யுத்தம் அது தேவனுடைய திட்டம் என்று 100% நம்புகிறேன் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதுதான் இன்னைக்கு உலகம் எங்கிலும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிற செய்தி. கடந்த நாட்களில நம்முடைய செய்தி ஊடகங்களிலே பல வகையான ஸ்பெகுலேஷன்ஸ் வீடியோக்களாக பதிவிட்டு உலக மக்களை ஒரு பொருளாதாரத்துல, ஒரு எண்ணெய் வளம் நிறைந்த நாட்டுல போர் வருதுன்னா அதை சுற்றியுள்ள அங்கு இருக்கிற காரியங்களுக்காகத்தான் இந்த போர் நடக்குது. நியூக்ளியர் வார் அவங்க தயாரிச்சிடக்கூடாது இப்படின்ற ஒரு காரியங்களிலேயே பேசிக்கொண்டிருந்த இந்த ஊடகங்களுடைய வாயெல்லாம் அடைக்கும்படிக்காய் ட்ரம்பினுடைய இந்த வார்த்தை இன்றைக்கு மிகப்பெரிய பேச்சு பொருளா மாறி இருக்கு. ஆமா, ஒரு யுத்தம் நடந்தா நிச்சயமா உயிரிழப்புகள், உயிர் சேதங்கள் இருக்கும். ஆனா இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுஎஸ்க்கும் இடையே நடந்து கொண்டிருக்கிற இந்த வார்ல முக்கியமான எதிரி ஈரானுக்கு இஸ்ரேல் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, USA என்பது அவர்களுடைய பழைய பார்ட்னர். இதற்கு முன்பதாக இவர்கள் 2 பேருக்கும் ட்ரேடு நடந்து கொண்டிருந்தது எண்ணெய் வளங்களினால. ஏதோ ஒரு சமயத்துல பிரிஞ்சு போனாங்க. இன்றைக்கு இந்த யுத்தத்துல அவர்களுடைய ஈரானுடைய மொத்த டார்கெட்டும் இஸ்ரேலா இருக்கிறது. ஆனால் இதுல USA கலந்து கொண்டது என்பது தான் மிகப்பெரிய ஆச்சரியம் என்று ஈரானினுடைய அமைச்சர்கள் சொல்றாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த ஈரானினுடைய இந்த யுத்தத்துல உயிர் சேதங்கள் குறைவுதான். சில பள்ளிக்கூடங்களில் இருந்த பிள்ளைகள் இறந்து போயிருக்காங்க, பொதுமக்கள் என்று சொல்லி இறந்து போயிருக்காங்க. அதே சமயத்துல US மிலிட்டரி பேசஸ் அடிக்கப்பட்டிருக்கு. US மிலிட்டரி பேசஸ் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. 2 நாளுக்கு முன்னாடி இலங்கைக்கு பக்கத்துல இந்திய பெருங்கடலில் வந்திருந்த, அதாவது பயிற்சிக்காக இந்தியாவிற்கு வந்திருந்த ஈரானிய போர்க்கப்பலை USA சுட்டு வீழ்த்திருச்சு, டொர்பிடோவை வச்சு அடிச்சிச்சு. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு சொல்றாங்க, யூபோட்ல, அதாவது நீர்மூழ்கி கப்பல் மூலமாக யூபோட்ல டொர்பிடோவை வச்சு அடிச்சது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2வது உலக போருக்கு அப்புறம் இப்பதான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படி உயிர் சேதங்கள் என்பது பார்க்கும் பொழுது அதிக அளவுல பொதுமக்களுக்கு இல்ல, இதுல மிலிட்டரி பேசஸ் தான் அடிக்கப்படுது என்பதை நம்ம நல்லா பார்த்து கொண்டே இருக்கோம். அதே நேரத்துல இந்த டொனால்ட் ட்ரம்புடைய இந்த அறிவிப்பு உலகத்தில் உள்ள அநேகரை யோசிக்க வைக்குது, மற்றவர்களை கோபமூட்டவும் செய்யுது. அது எப்படி? கடவுள் உங்ககிட்ட பேசினாரா, இல்ல கடவுளுடைய திட்டத்தை செய்யறீங்களா? எந்த கடவுள் கொலை செய்ய சொல்றாரு, எந்த கடவுள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய சொல்றாரு அப்படின்ற கேள்விகளையும் எழுப்புது. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் 5 நாட்களுக்கு முன்பதாக, அதாவது அலி கமேனி அப்படின்னு சொல்றாங்க, கொலை செய்யப்பட்டிருக்கார். அதுவும் மிகப்பெரிய பெரிய பங்கருக்குள்ள பதுங்கி இருந்து அவருடைய குடும்பத்தையே கிட்டத்தட்ட 30 குண்டுகளுக்கு மேல போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரியான நம்பர்ஸ் தெரியல. அழிந்து போனார்கள். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கீங்க. அவர்கள் குடும்பம் எல்லாம் அழிந்து போச்சு. அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அதே சமயத்துல அவர்களுடைய அந்த சுப்ரீம் லீடருடைய ஆட்சியின் கீழே, அதற்கு முன்பதாக இருந்தவர்களுடைய ஆட்சியின் கீழே நடந்த கொடுமைகளை ஈரானியர்களே வெளிப்படுத்துறாங்க.
பார்க்க போனா ஈரான்ல குறிப்பிட்ட ஒரு பெரிய கூட்டம், ஒரு பாதி அளவு மக்கள் அவருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அவருடைய மரணம் சரின்னு சொல்றாங்க, சொந்த நாட்டு மக்களே. இன்னொரு நாட்டு அதே இன்னொரு சரி பாதி இது தவறு அப்படின்னு சொல்றாங்க. சொந்த நாட்டுக்குள்ளேயே இருவேறு கருத்துக்கள் இருக்கு. ஏன் அந்த இருவேறு கருத்துக்கள் வருது? ஒரு நல்ல தலைவர் கொலை செய்யப்படுறாருன்னா ஒரே விதமான கருத்துக்கள் தான் பரவணும். இன்னொரு நாட்டிலிருந்து வந்து நம் நாட்டிற்குள்ள இருக்கிற அந்த அமைதியை கெடுப்பது ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஆனா ஏன் சொந்த நாட்டு மக்களே இருவேறு பிரிவுகளாக இதை ஏற்றுக்கொள்பவர்களும் இதை வெறுக்கிறவர்களுமா இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இரண்டாவது காரியம், இதுவரைக்கும் நமக்கு இந்த உலக மீடியாவும் ஏன் அமெரிக்கா கூட சொல்லி கொண்டிருந்தது, இஸ்ரேலும் சொல்லி கொண்டிருந்தது, நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறாங்க, அது எல்லாருக்கும் ஆபத்து, இவர்கள் தயாரிக்க கூடாதுன்னு எத்தனையோ முறை சொன்னோம். ஆனா இவருடைய தலைமையில தயாரிக்கிறதுனால இவரை கொன்னாதான் அது நிக்கும்னா நாங்கள் கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்படி சொல்லி கொண்டிருந்த அந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு மறைந்து இன்னைக்கு எது உண்மை அப்படின்னு மக்கள் கேட்கிற அளவுக்கு மாறி இருக்கு. ஏன்னா நடந்து கொண்டிருப்பது ரொம்ப அமானுஷ்யமா இருக்கு. என்ன அந்த அமானுஷ்யம்னா, இவர்கள் இந்த போர் இது முடிகிற கட்டத்துக்கு வந்திருக்கா இல்ல இன்னும் தொடருமா அப்படின்றது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா இது கடவுளுடைய திட்டமா என்று யோசிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவர்கள் கொண்டு வராங்க. அந்த பேச்சு பொருள் அப்படிதான் மாறி இருக்கு. இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா நினைக்க தோணுது? ஒரு சாதாரண மனிதனாக எந்த ஒரு காரியத்தையும் பார்த்து அதற்காக ஜெபிக்க வருந்தக்கூடிய ஒரு சாதாரண சிவிலியனாக ஒரு மனுஷனுடைய எண்ணத்துக்குள்ள என்ன தோணுதுன்னு, இந்த அமானுஷ்யமான யுத்தம், இந்த யுத்தத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு. ஏன் இந்த யுத்தத்தை புரிந்து கொள்ளணும்னா, இந்த யுத்தம் ஒரு சாதாரண மனுஷனுடைய வாழ்வாதாரத்தை எங்க இருந்தாலும் கெடுக்கும். இந்த யுத்தம் இதுக்கு மேல ஒரு மாசம் தொடர்ந்தா இந்தியாவில் இருக்கிற எண்ணெய் அதனுடைய விலை கிட்டத்தட்ட 100% அதிகரிக்கும். பெட்ரோலே போட முடியாது, டீசலே போட முடியாது. பெட்ரோலியம் ப்ராடக்ட் விலையெல்லாம் 100% அதிகரிக்கும். பெட்ரோல் விலை உயர்ந்துருச்சுன்னா காய்கறியில இருந்து அத்தனை உணவுப் பொருட்களுடைய விலையும் உயர்ந்துவிடும். அப்போ ஏதோ ஒரு யுத்தம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்குது. அப்போ ஒரு சாதாரண மனுஷனா இதை புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பது ஒரு கட்டாயத்துல நாம தள்ளப்படுறோம். சரி, இந்த யுத்தத்தை நாம எப்படி புரிந்து கொள்ளலாம்? இந்த யுத்தம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான யுத்தம் என்று சொன்னதாக யுஎஸ் மிலிட்டரியில் உள்ள ஒருவருடன் அல்லது ஒருவரிடத்தில் சொல்லப்பட்டு வருகிறது. யுஎஸ் மிலிட்டரியில இருக்கிற சோல்ஜர்ஸ் இடத்துல சொல்லப்பட்டு வருது. குறிப்பிட்டு சொல்ல போனா, இந்த ஈரானோட யுத்தம் பண்ண போயிருக்காங்க இல்லையா இந்த யுஎஸ் சோல்ஜர்ஸ், அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லித்தான் இந்த யுத்தத்திற்கே அவர்கள் அனுப்பி வருகிறார்கள் என்று சொல்லி நியூஸ் இப்பொழுது கசிய ஆரம்பித்து விட்டது. இட்ஸ் அ டாப் சீக்ரெட். அத அத்தனை யுஎஸ் சோல்ஜர்ஸும் ஏற்றுக்கொண்டாங்கன்னா, ஏற்றுக்கொள்ளவில்லைன்ற அந்த நியூஸும் வருது. அதே சூழ்நிலையில 98% சோல்ஜர்ஸ் அவர்கள் இது உண்மை, அதாவது யுஎஸ் மிலிட்டரியில ஒரு மேஜர், இந்த படையை நடத்தக்கூடிய தலைவர்கள் அந்த ராணுவ வீரர்களுக்கு இந்த காரியத்தை சொல்லிதான் இந்த போரிலே ஈடுபடுத்தியுள்ளனர் என்ற செய்தி வெளிவந்திருக்கு. இதை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 99% சொல்றாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா, நம்ம ஈரான்ல இருந்து அந்த சுப்ரீம் லீடர் இருக்கார் இல்லையா, கமேனி கொல்லப்பட்டார் இல்லையா, அந்த கமேனி கொல்லப்பட்ட பிறகு இந்த யுஎஸ் ராணுவத்தினருக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியங்கள் நடந்து வருது. என்ன அந்த ஆச்சரியமான காரியங்கள்னா, அவர்கள் யாவரும் நினைக்கிறார்கள் இது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கான ஆர்மகடன் யுத்தம், அதாவது ஒரு பரிசுத்த யுத்தம். இது வேதத்துல தீர்க்க தரிசனமா எழுதி இருக்கிறதுனால இந்த யுத்தத்துல பங்கு பெறுறதுனால நம்ம மேல பாவம் வராது அப்படின்னு நம்புறாங்க. இது உண்மையா? பாவம் வராதா? இந்த யுத்தத்தினால பல உயிரிழப்புகள் ஏற்படுது, குழந்தைகள் இறந்து போறாங்க. ஒரு ஸ்கூல் மேல யார் போட்டான்னு தெரியல, யாருமே ஒத்துக்கிறது இல்ல. அமெரிக்காவும் ஒத்துக்க மாட்டேங்குது, இஸ்ரேலும் ஒத்துக்க மாட்டேங்குது. ஆக மொத்தத்துல குண்டு போட்டு அங்க கொண்டுட்டாங்க 188 குழந்தைகள். அப்ப இது பாவமே வராதா, பாவமா மாறாதா அப்படின்னா அதற்கு பதில் இல்லை. ஆனால் நம்புகிற காரியம் என்னன்னா, இது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான ஆயத்த யுத்தம் சொல்லி நம்புறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம பைபிள் தீர்க்க தரிசனம் பொய்க்காது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது நிச்சயம் நடந்தே தீரும், அது யாராலையும் தடுக்க முடியாது என்பதுதான் ஒரு வேதாகம புரிதல், வேதாகம ரகசியம். வேதத்துல நிறைய டாப் சீக்ரெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. வருங்காலத்துல இனி நிறைவேற போகுது. நிறைவேறி கொண்டிருக்கிற காரியங்களை நமக்கு இவ்வளவு வழியை ஏற்படுச்சுன்னா, வரக்கூடிய நாட்களிலே நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நம்ம அறிந்து கொண்டா நிச்சயமாக இந்த உலகத்துல பாவம் என்பது இல்லாமல் போகும். ஆனால் அதை நாம் தெரிந்து கொள்வோமா, அதன்படி நடப்போமானா நடக்க மாட்டோம். அப்போ தீர்க்க தரிசனம் என்பது நிறைவேறிதான் ஆகணும், நிறைவேறியே ஆகும். பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லுது. ஆபகூக் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசிக்கு தேவன் ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு. வெளிப்பாடு கொடுத்து அந்த ஆபகூக்ன்ற தீர்க்க தரிசி கிட்ட பேசும்போது சொல்றாரு, இந்த 2 வசனம், ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனம் எழுதுது. என்ன தெரியுமா? அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை, குறித்த காலத்திற்கு இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது.
குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இதுதான் தீர்க்க தரிசனத்தை குறித்து தேவன் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிற ஒரு கிளியர் பிக்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் 100% நிறைவேறிய தீரும். இந்த உலகத்தில் உள்ள எந்த தலைவராலும் தடுக்க முடியாது, எந்த மத தலைவர்களாலும் தடுக்க முடியாது. அப்படின்னா இதை எப்படி நாம இன்னும் ஒரு புரிதலுக்குள்ள கொண்டு போகணும்னா, எவ்ரிதிங் ஹேப்பனிங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ப்ரீ பிளான்ட் பை காட் ஹிம்செல்ஃப். நோ ஹியூமன் கேன் சேஞ்ச் இட். இட்ஸ் ப்ரீ பிளான். நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, மதம், ஜாதி, மொழி, நாட்டுப்பற்று, இனம், நிறம், வேறுபாடு இவைகள் தேவனுடைய திட்டத்தை ஒருபோதும் தடுக்க முடியாது, மாற்றவும் முடியாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். நாளை நடப்பதை குறித்து நமக்கு தெரியாதுன்ற போதே we are not in control in this world என்றதை தெரிஞ்சுக்கணும். வேதாகம தீர்க்க தரிசனத்தின் பிரகாரமா எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுது அப்படின்னு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் நம்புகிறார்கள். அதுதான் நடக்குது. அதே சமயத்துல இது இஸ்ரவேலரின் மீது தேவனுடைய கோபாக்கினைன்னு எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் மீது இந்த யுத்தம் வர காரணம் தேவன் அவர்கள் மீது இருக்கிற கோபாக்கினையும், அவர்களுக்கு நானே பரிசுத்தர் என்று அறிவிக்க தேவன் வைத்திருந்த திட்டம் என்றும் இந்த போற இந்த யுத்தத்தை தேவன் வேதாகமத்துல தீர்க்க தரிசனமா வரையறுக்கிறார். அப்போ ஒரு சாதாரண மனுஷனா நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க, என்ன இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா, நீங்க ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய மனதின் பக்குவத்தை பொறுத்தது. ஏன்னா எழுதி வைத்திருக்கிறது எங்கன்னா பரிசுத்த வேதாகமத்துல. எழுதி கொடுத்திருக்கிறது யாருன்னா இந்த உலகத்தையும் உங்களையும் என்னையும் படைத்த கடவுள். இதுல ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது என்பது தனிப்பட்ட மனுஷனுடைய விருப்பு வெறுப்பு. ஆனால் மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது, தடுக்க முடியுமா தடுக்க முடியும். இது நடந்தே தீரும் என்பதுதான் திட்டம். நேற்றைய தினத்துல ஒரு காணொளியில இது தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் நடக்குதுன்னு சொல்லி எந்த நாடுகள் எல்லாம் இதோடு சேரும், எந்த நாடுகளோடு இது கூட்டமைப்பை அமைக்கும், எந்த நாடுகள்லாம் இந்த யுத்தத்துக்கு வரும், யார் வெற்றி பெறுவார்ன்ற வரைக்கும் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்திருந்தேன். அதனுடைய 2வது பாகமா தான் இந்த காணொளி உங்களுக்கு இப்பொழுது போட்டுக்கொண்டிருக்கேன். இந்த காணொளியின் மூலமாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேசிக், அதாவது அடிப்படையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மதத்தை கடந்து கடவுளுடைய திட்டத்தை மனுஷனால தடுக்க முடியாது என்பதுதான். இது நிறைவேறியே ஆகும், நிறைவேறி கொண்டிருக்கு. நாளை நடப்பதை குறித்து தேவன் உங்களுக்கு அறிவிப்பார். இந்த காணொளி உங்களுக்கு ஒரு புரிதலையும் ஒரு பக்குவத்திற்கும், மனசங்கடங்கள், வேதனைகள், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை வேதத்தின் மூலமாய் அறிவிப்பதற்காக மாத்திரமே அல்லாமல் வேற எதற்கும் கிடையாது. இது ஒரு மதத்தின் அடிப்படையில காயப்படுத்தவோ ஒரு மதத்தினரை குறை சொல்லவோ என்பதன் நோக்கமே கிடையாது. குறை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் வேத தரிசனமாக சொல்லப்படுது. இதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்திற்கு நீங்க வாங்க. உண்மையை உண்மை என்று உரைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த ரகசியம் ஒவ்வொரு மனுஷனும் அறிந்து கொள்ளட்டும். மதத்தை கடந்து, ஜாதியை கடந்து, நாட்டுப்பற்றை கடந்து கடவுள் பார்க்கிறார் என்ற அந்த நோக்கம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கட்டும். நிச்சயமாய் பகிர்ந்து கொள்வதன் மாத்திரமில்லாம OneGod சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு மிகப்பெரிய பூஸ்ட். மறுபடியும் இன்னொரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.